கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 18வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும். எப்படியெனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நல்லா பாருங்க, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதா? ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்குதா. அவர் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி, அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஓமை ரொம்ப அழகா, சொல்லப்போனா ஒரு சம்பவம் அழகாக இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு எஜமான் கிட்ட வேலை பார்க்கிற ஒருவர் அந்த எஜமான் கிட்ட என்ன செய்கிறார்? கடன் பட்டிருக்கிறார். அவர் கடன் பட்டிருக்கின்ற தொகை அவரால வாழ்நாள் முழுவதும் இருந்தாலும் செலுத்த முடியாத ஒரு தொகை. அதை கட்டுகிறதற்கு அவருக்கு நிர்வாகம் இல்லை. இந்த கடனை தீரும் அளவும் அவர் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் அடிமைகளாக வைத்துக் கொள்ள கேட்கிறார். ஆனா இந்த வேலை பார்க்கிறவர் என்ன செய்கிறார்? அங்கு அவரிடம் இரக்கம் கேட்கிறார். அந்த எஜமானோ அந்த இரக்கத்தை அவருக்கு என்ன செய்கிறார்? கொடுத்து விடுகிறார். அதுதான் அங்க போட்டிருக்கு இல்லையா? 26வது வசனம். அந்த ஊழியக்காரர் தாழ விழுந்து அந்த இரக்கத்தை கேட்கும் போது அந்த இரக்கம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த இரக்கம் பெற்ற ஊழியக்காரர் வெளியே வரும்போது அவர்கிட்ட கொஞ்சமாக கடன் பட்ட ஒருவர் வருகிறார். அவருடைய தொண்டைய நெரிச்சு கேட்கிறாராம், நீ என்கிட்ட பட்ட கடன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவரும் அவர்கிட்ட இரக்கம் கேட்கிறார். ஆனா அந்த இரக்கத்தை அந்த ஊழியக்காரர் அவருக்கு என்ன செய்யல? காண்பிக்கல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருக்கு அங்க இரக்கம் காண்பிக்கவில்லை என்பதை அறிந்த அந்த எஜமான் அவரை கூப்பிட்டு அவருடைய இரக்கத்திலிருந்து அவர் என்ன செய்து கொள்ளுகிறார்? அந்த கடனை தீர்க்கணும்னு சொல்லி அந்த தண்டனை அவர் மேல் சுமத்தப்படுகிறது. இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த ஊழியக்காரர் பட்ட கடன் ஒரு மிகப்பெரிய தொகை. இந்த தொகைய அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் கட்டினாலும் அவரால் கட்ட முடியாது, அடைக்க முடியாது. இவ்வளவு பெரிய இரக்கத்தை பெற்ற அவர் தன்னிடம் கொஞ்சம் கடன் பட்ட ஒருவருக்கு அங்கு இரக்கத்தை அவரால் கொடுக்க முடியவில்லை. இதே போலதான் பரமபிதா, நம்முடைய அன்பான தகப்பன், நம்ம வாழ்நாள் முழுவதும் இருந்தாலும் செலுத்த முடியாத ஒரு கடனை, ஒரு தொகையை அங்கு சிலுவையில் கிறிஸ்து அங்கு நமக்காக செலுத்தி இருக்கிறார்.
இந்த மன்னிப்பை, இந்த இரக்கத்தை நாம தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அதை நாம் பெற்றிருந்தோம் என்றால், அதை அனுபவித்து கொண்டிருந்தோம் என்றால், நமக்கு எதிராக வருகின்றவர்கள் செய்கின்ற சின்ன சின்ன குறைகள் நமக்கு அது பெரிதாகவே தெரியாது. அப்படி நமக்கு அவங்க செய்கின்ற குறைகள் பூதாகரமா நமக்கு தெரியுது அப்படின்னா, அவரிடம் பெற்ற மன்னிப்பை நாம இன்னும் என்ன செய்யல, அறிந்து கொள்ளல, அதை அனுபவிக்கல. அதனாலதான் நம்ம மற்றவர்களை நாம் குறை சொல்லுகிறோம். நான் இவ்வளவு விஷயங்கள்ல சரியாக இருக்கிறேனே, நான் இதை இப்படி உண்மையாக இருக்கிறேனே, நான் இப்படி நேர்மையாக நடந்து கொள்ளுகிறேனே, நான் எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கிறேனே, இவங்க ஏன் இப்படி செய்வாங்கன்னு சொல்லி சுயநீதியை நாம் காட்டி அங்கு நியாயம் கேட்கிறோம். இந்த சுயநீதியின் அடிப்படையில நம்ம தேவன் கிட்ட என்ன செய்யல, இரக்கம் பெறல. நம்ம நீதியின் அடிப்படையில அந்த இரக்கம் கிடைக்கல. ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அதன் அடிப்படையில தான் நமக்கு அங்கு இரக்கம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரக்கம் நம்மால் செலுத்தவே முடியாத ஒரு இரக்கம். அந்த இரக்கத்தை நம்ம எந்த காசு பணம் கொடுத்தும் நம்ம சம்பாதிக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன செயலை செஞ்சாலும் அந்த இரக்கத்தை பெற முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு இரக்கம். அந்த இரக்கத்தை பெற்ற நாம் நம்முடைய சக மனிதர்களுக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு அந்த மன்னிப்பை வழங்காமல் இருக்க முடியாது. அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளையும் அதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி நம்ம மற்றவர்களுக்கு அந்த மன்னிப்பை நம்ம கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு சிலுவையில ஒரு பெரிய இரக்கம் காண்பித்திருக்கிறார் இல்லையா, மன்னிப்பு காண்பித்திருக்கிறார் இல்லையா, அந்த மன்னிப்பின் மூலமாக நமக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா, தேவ அன்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு, விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பலன்கள் எல்லாம் நம்ம மன்னிப்பு கொடுக்கும் பொழுதுதான் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த மன்னிப்பு நம்ம கொடுக்காததுனால அங்கு தேவன் தடுத்து வைக்கல, நமக்கு நாமே அந்த ஆசீர்வாதத்தை தடுத்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எந்த அளவின்படி நாம் அளக்கிறோமோ அந்த அளவின்படிதான் நமக்கு அளக்கப்படும். இது பணம் மட்டும் இல்ல, மன்னிப்பும் அப்படிதான். நம்ம பிறரை எந்த அளவு மன்னிக்கிறோமோ அதே அளவுலதான் நமக்கும் அங்க மன்னிப்பு கிடைக்கும். எந்த அளவு நம்ம ஒருவருக்கு அன்பை காட்டுகிறோமோ அதே அளவுதான் நமக்கு அன்பும் நமக்கும் காட்டப்படும். நம்ம பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த அளவுகோல் தேவனுடைய கரத்துல இல்ல, நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு சம்பவத்தின் மூலமா பார்க்கலாம். ரொம்ப ஒரு அழகான ஒரு சம்பவம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம். இதுல ஒரு சம்பவம், நான் நேரம் இல்லாததுனால அதை சுருக்கமாக சொல்லுகிறேன். நீங்க வேதத்துல அதை வாசிச்சு பார்த்து கொள்ளலாம். யாரை குறிச்சு போடப்பட்டிருக்கு அப்படின்னா, தாவீது ராஜாவை குறிச்சு போடப்பட்டிருக்கு. என்ன சம்பவத்தை போடப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டதை குறிச்சு போடப்பட்டிருக்கு. இந்த பாவத்தில் அவர் ஈடுபட்ட பிறகு அங்கு நாத்தான் தீர்க்கதரிசியிடம் தேவன் வெளிப்பட்டு அவர் இத குறிச்சு தாவீது ராஜா கிட்ட சொல்லுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி அங்கு தாவீது ராஜாவிடம் வருகிறார். வந்து அவர் ஒரு கதை சொல்லுகிறார். என்ன கதை சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பட்டணத்துல 2 மனுஷங்க இருந்தாங்களாம். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்துதான், நிறைய அவர் சொத்து வச்சிருந்தாராம். தரித்திரருக்கோ அவர் வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருந்தாராம். அது தவிர வேற எதுவுமே அவர்கிட்ட இல்லையா. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி வளர்ந்ததுன்னு போட்டிருக்கு பாருங்க. 2 சாமுவேல் 12:3. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியா அவர் அவ்வளவு செல்லமா வச்சிருந்தாராம். ஏன்னா ஒண்ணுதான் அவர்கிட்ட இருக்குது. இந்த ஐஸ்வர்யவானோட வீட்டுக்கு வழிப்போக்கன் ஒருவர் வராராம். வந்திருக்கின்ற வழிப்போக்கனுக்கு விருந்து சமைக்கிறதுக்கு இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணாரா, தன்கிட்ட இருந்த ஆட்டுக்குட்டியையோ மாடையோ அவர் அடிக்காம விருந்து சமைக்கிறதுக்கு அந்த தரித்திரர் ஏழையானவர் கிட்ட உள்ள அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து விருந்து சமைச்சிட்டாராம். இத யாரு சொல்லுறா? நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது ராஜா கிட்ட சொல்லுகிறார்.
இத கேட்ட உடனே தாவீது ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது. இப்படி ஒரு அநியாயமான செயலை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு 5-6வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் மூண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சம்பவத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த ஐஸ்வர்யவான் மேல தாவீது ராஜாவுக்கு கோபம் வருது. இப்படி ஒரு அநியாயமான செயலை செஞ்சிருக்கிறானே, இந்த செயலை செஞ்சவன் மரணத்துக்கு பாத்திரவானா இருக்கணும். அவன் செஞ்ச செயலுக்கு ஈடாக நாளத்தனையா அவன் திரும்பி என்ன செய்யணும்? கடன் செலுத்த வேண்டும். அங்க ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் தாவீது ராஜா. கேட்டுட்டது யாருன்னு கேட்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அது நீர்தான் அப்படிங்கிறாரு. அந்த ஏழை குடியானவனுடைய ஆட்டுக்குட்டி தான் பத்சேபாள். ஏழை குடியானவன் தான் உரியா. உனக்கு எல்லாமே தேவன் அங்க கொடுத்திருக்கிறார். உனக்கு அத்தனை ஐஸ்வர்யம், முன்னாடி இருந்த சவுல் ராஜாக்கு வச்சிருந்த அத்தனை ஆஸ்திகளும் அவருடைய மனைவிகளும் யார்கிட்டதான் இருந்தாங்க? தாவீது ராஜாவிடம் தான் இருந்தாங்க. உனக்கு இத்தனை கொடுத்திருந்தும் நீ ஒரே ஒரு ஏழை குடியானவனுடைய மனைவியை நீ அபகரித்து கொண்டாயே. இதுல வருத்தப்படத்தக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, அந்த சம்பவத்துல தாவீது ராஜா அந்த சம்பவத்துல உள்ள அந்த ஏழை குடியானவன் அபகரிச்ச ஐஸ்வர்யவானுக்கு என்ன நியாய தீர்ப்பு கொடுத்தாரோ அதே நியாய தீர்ப்பு தான் தாவீது ராஜாவுக்கு கிடைச்சது. அவருடைய மகன் அம்மோன், அப்சலோம் அவங்க இறந்து போனாங்க. ஒரு மகளுடைய வாழ்வு அங்கு அழிக்கப்படுகிறது. அவருடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்படுறாங்க. ஒரு போர்ல அவருடைய மக்கள் அத்தனை பேர் கொல்லப்படுறாங்க. பெரிய பெரிய இழப்புகள் அவருடைய வாழ்க்கையில. இந்த சம்பவத்துல அந்த ஐஸ்வர்யவானுக்கு அவங்க தாவீது ராஜா ஒரு இரக்கமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தால் நிச்சயமாக தாவீதுக்கும் ஒரு இரக்கமான தீர்ப்பு அங்கு கிடைச்சிருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.